வரப்போகிற குரூப் 2A எக்ஸாமுக்காக நம்ம பழமொழி அதற்கான பொருள்களை பழமொழி 400 புத்தகத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கான பழமொழி ஞாயிற்றை கைமறைப்பார் இல். ஓகேங்களா, இந்த ஞாயிறை வச்சு நம்ம ஓரளவுக்கு இந்த ஒரு பழமொழியை யூகிக்க முடியும். இந்த பழமொழியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிறு அதாவது சூரியனை எப்படி நம்மளால் வெறும் கைகளால் மறைக்க முடியாதோ அதே மாதிரி புகழுடைய ஒருவரை பொறாமையால், ஓகேங்களா, நார்மலாக இல்லை, பொறாமையால் ஒருத்தர் பழிக்கணும்னு நினச்சா அது அவரால் முடியாது. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தர் ஃபேமஸாக இருக்காருன்னா அவரோட ஃபேமஸை கெடுக்கணுன்றதுக்காக பொறாமையால் எது பண்ணாலும் அது நடக்காது அப்படின்றது தான் இந்த பழமொழியில் சொல்லப்பட்ட பொருள். அதாவது ஞாயிறை எப்படி நம்மளால் வெறுங்கண்ணால், ஓகேங்களா, வெறும் கைகளால் மறைக்க முடியாதோ அப்படியே மறைச்சாலும் என் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த சூரியன் தெரியாது, மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கும் சூரியன் தென்படும். அதே மாதிரி தான் பொறாமையால் ஒருத்தர் எது பண்ணாலும் புகழுடைய ஒருவரால் அவருடைய புகழுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஓகேங்களா, இந்த பொருள், ஓகேங்களா, இந்த பழமொழிக்கான பொருள் இந்த பாடலில் என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னா, புகழுடையவரை பழித்தல். ஓகேங்களா, என்னதான் பண்ணாலும் சரி, என்னதான் பொறாமையால் அவங்களோட புகழை கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி அது அவங்களால முடியாது. ஓகேங்களா, சூரியனை எப்படி வெறும் கைகளால் மறைக்க முடியாதோ அதே மாதிரி பொறாமையால் புகழுடையவரை பழித்து பேசினாலும் அது அவருடைய புகழுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்றது தான் பொருள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம்.